ஹைதராபாத்தில் தனியார் மாலில் நடைபெற்ற தி ராஜா சாப் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகை நிதி அகர்வாலை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு நிலவியது. நடிகை நிதி அகர்வால் தமிழில் ஈஸ்வரன், பூமி, கழகத் தலைவன் உள்ளிட்ட படங்களில் நடித்து தமிழ் மக்கள் மத்தியில் அறிமுகமானவர். அண்மையில் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தில் நடித்தார். தற்போது இவர் பிரபாசுடன் தி ராஜா சாப் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தின் முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த படத்தின் இடம்பெற்ற இரண்டாவது பாடல் வெளியீட்டு விழா ஹைதராபாத்தில் உள்ள பிரபல மாலில் நடைபெற்றது. நடிகை நிதி அகர்வால், இசையமைப்பாளர் தமன் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். ரசிகர்களின் வருகையால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பாதுகாப்பு தடுப்புகளை மீறியதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வெளியே வரும்போது நிதி அகர்வாலை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். ரசிகர்கள் சிலர் நடிகையை நெருக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. மேலும் ரசிகர்கள் சிலர் அவரிடம் அத்துமீறியதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த நடிகை நிதி அகர்வால் பவுன்சர்களின் உதவியோடு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் இது குறித்து பாடகி சின்மயி தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டுள்ளது கவனம் பெற்று வருகிறது. அதில் கழுதை புலிகளை விட மோசமாக நடந்து கொள்ளும் ஒரு கும்பல் ஆண்கள். உண்மையில் கழுதை புலிகளை ஏன் அவமானப்படுத்த வேண்டும்? ஒரே மனப்பான்மை கொண்ட ஆண்களை ஒரு கும்பலாக சேர்த்தால் அவர்கள் ஒரு பெண்ணை இப்படிதான் துன்புறுத்துவார்கள். ஏதாவது ஒரு கடவுள் இவர்களையெல்லாம் அழைத்து சென்று வேறொரு கிரகத்தில் ஏன் விடக்கூடாது என்று அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவும் நடிகை நிதி அகர்வால் தொடர்பான அந்த வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி பேசும் பொருளாகி வருகிறது. மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை டாக் செய்து இந்த குழப்பத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உங்களுடைய பாதுகாப்பும் மேலாண்மை திட்டமும் 0 என்று காட்டமாக நடிகை நிதி அகர்வால் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.